வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஜஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10லேருந்து 12 கத்திரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகா, 4 தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி முடித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேகினதுக்கப்புறமா கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இதை ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 4லேருந்து 5 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக விட்டுக்கணும். இப்போது இது மாதிரி கோல்டு ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் கூட இதை நல்லா சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டு மற்ற வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடையிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும். இப்போது இந்த நல்ல சட்னி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மற்ற எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது ஒரு கிண்டு கிண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் கடையல் ரெடி.